ஆக்சுவலி கண்டிப்பா. ஒன்றும் இல்லைங்க. இந்த பட்ஜெட்ல வந்து எதுவுமே பேசுற மாதிரி ஒண்ணுமே இல்லை. அவங்களே வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பீக் அவர் எலக்ட்ரிசிட்டி இது வந்து நாங்க முற்றிலுமாக நீக்குவோம், பவர் டேரிஃப் வந்து ரீகன்சிடர் பண்ணுவோம். ஆனா அது எதுவுமே வந்து அது டச் பண்ணல. எங்களுக்கே வந்து காம்படிட்டிவா இருக்கிறதே வந்து ஒரு பெரிய சிரமமான ஒரு நிலை. கவர்மெண்ட் சைட்ல இருந்து இவ்வளவு ப்ரெஷர்ஸ் இருக்கும்போது சிறு குறு நிறுவனங்கள் வந்து இனி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல நிறைய பேர் தொழிலே இல்லாம மூடிவிடும் அபாயம் தான் இருக்கு. எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு இன்றைக்கு தமிழக பட்ஜெட் 2026-27க்கான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்கு. நிதியமைச்சர் மரியவில்சன் அவர்கள் அவருடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய கோவையிலிருந்து தொழில் முனைவர் கிருத்திகா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? கடந்த ஆட்சிகளோட நீட்சியாக தான் இந்த பட்ஜெட் இருக்கா? அதாவதுங்க, இந்த ஆட்சியில வந்து பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேரோட எதிர்பார்ப்பு. ஏன்னா மாற்றத்துக்கு உண்டான ஆட்சி அப்படிங்கிற இதுல தானே அவங்க வந்து அரசியல்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. அப்போ எதிர்பார்ப்புகள் வந்து நிறைய இருந்தது, இருந்துட்டு இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய எதிர்பார்த்தோம். ஆனா எங்களுக்கு எங்களோட பிரச்சனைகளுக்கும் தீர்வு இல்ல, எங்களோட வளர்ச்சிக்குமான பெரிய ஒரு மாற்றமோ இல்ல ஒரு முன்னெடுப்போ இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குங்க. அதாவது மாற்றம் இல்லை, ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏமாற்றம் சொல்ல முடியாது. இப்போ இது வந்து யூத் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃப்ரீ லேப்டாப்பு, அப்புறம் இந்த திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான இது பண்ணியிருக்காங்க. ஆனா தொழில் வளர்ச்சி, சிறு குறு நிறுவனங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது நாங்க வந்து ஆல்ரெடி அரசு கிட்ட வந்து எங்களோட பிரச்சனைகள் வந்து எடுத்துட்டு போயிருக்கோம். மெயினா வந்து இபி நிலை கட்டணம், அப்புறம் இபி சார்ஜஸ், அப்புறம் இபியோட அவங்களே வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையில வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பீக் அவர் எலக்ட்ரிசிட்டி இது வந்து நாங்க முற்றிலுமாக நீக்குவோம், அப்புறம் பவர் டேரிஃப் வந்து ரீகன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய அறிவிப்புகள் அவங்க சொன்னதே தான். ஆனா அது எதுவுமே வந்து அது டச் பண்ணல. ரெண்டாவது, இப்ப எங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கான தீர்வுமே வந்து இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்ல. ஆனா ஒரு 200 கோடி ரூபாய், 225 கோடி ரூபாய் வந்து டோட்டல் பட்ஜெட்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பெண்களுக்கு வந்து தனியா அலாட் பண்ணிருக்காங்க 225 கோடி. சோ இதை தவிர வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே ஒரு நார்மலா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. நாங்க ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்த இது சேஞ்சஸ், மாற்றங்கள் எதுவுமே இதுல இல்ல. சோ இந்த இந்த பட்ஜெட்டே கூட எங்களுக்கு போதுமானதாக இருக்காது. ஏன்னா இதை வச்சு நம்ம தொழில் வளரும் அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாதுங்க. இன்னும் நிறைய அலாட்மெண்ட் தேவை. ஆஸ் யூஷுவல் இந்த சிறு குறு வந்து கண்டுக்காம இருக்கிற அதே பாணியில தான் இருக்கு. சோ எங்களுக்கு எந்த விதமான இது இல்ல, கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. இப்போ சிறு குறு தொழில்னு சொல்லும் பொழுது வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சேங்ஷன் பண்ணால் மட்டும்தான், லோன்ஸ் எல்லாம் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த அரசு வந்து அந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எதுவும் செஞ்சுருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது ரொம்ப வேகா இருக்குங்க. இந்த பட்ஜெட்ல வந்து எதுவுமே ஸ்பெசிஃபைடா சொல்லவும் இல்ல. சும்மா டோட்டல் பட்ஜெட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் எங்களுக்கு வர வேண்டிய சப்சிடி எல்லாமே வந்து இனி நிலுவையில இருக்கிற சப்சிடி நிறைய இருக்கு. சோ அது கூட நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய நாள் வந்து நிலுவையில இருக்கு அப்படிங்கிறது. சோ அதுக்கும் எந்த இதுவும் இல்ல, எதுவுமே அட்ரஸ் பண்ணல. ஒரு வேகா தான் இருக்கு. வளர்ச்சிக்கான எதுவுமே இல்ல இதுல. தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ச்சியாக வந்து இபி கட்டணம் வந்து உயருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காமனருக்கும் வந்து இபி கட்டணம் வந்து அதிகமாக தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 3000 4000 வந்துட்டு இருந்த வீட்டில் வந்து 10,000 11,000 15,000 வருதுன்னு சொல்கிறாங்க. திடீர்னு இந்த மாதிரியான ஒரு ஸ்பைக் இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே எப்படி இருக்குது? இண்டஸ்ட்ரியல் லைனுக்கு பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லைங்க. ஆனா வீட்டு லைனுக்கு வந்து எல்லாருக்குமே பரவலா வந்து டபுள் ஆயிருக்கு ரேட்டு, காஸ்ட்.
அது எப்படிங்கிறதும் தெரியல. நெறைய பேர் இபில டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்டப்போ வந்து அங்கேயும் ஒரு சரியான ஒரு பதில் இல்ல. அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாரி நாங்களே தான் எந்த கம்ப்ளைண்டும் வரல. நாங்களே தான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா உண்மை அதுவும் இல்ல. நெறைய பேர் போய் இபி டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணி இந்த மாரி பில் ரொம்ப அதிகமா வந்திருக்கு. ஏன்னு கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு உண்டான சரியான விளக்கமோ, ஒரு பதிலோ இல்ல அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த அந்த ஒரு ஏதாவது தவறு நடந்திருந்தா அது மாற்றுவதற்கு உண்டான எந்த வழியுமே இல்லாம தான் இருக்கு அது. சோ எல்லாருமே வேற வழி இல்லாம கட்டியாச்சு. அந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து 100 யூனிட்டுக்கு அப்புறம் அது எப்படி எப்படி கால்குலேட் பண்ணி போட்டாங்கன்னு தெரியல. இங்க கேட்கறதுக்கு வந்து மீறி போனா இபி ஆபீஸ்ல தான் போய் கேக்குறாங்க மக்கள். அதுக்கு வந்து சரியான ஒரு பதிலும் இல்ல, தீர்வும் இல்ல. இத அட்ரஸ் பண்றதுக்கு இந்த பட்ஜெட்ல ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லைங்களே! அவங்க அமைச்சரே வந்து ஒரு மீட்டிங்ல சொன்னாரு, இந்த மாரி ரீடிங் எடுக்கிறதுக்கு வந்து ஆட்கள் இல்ல. அ போதுமான ஆள் இல்ல. அதனால அப்படி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. பட் எல்லாமே ஒரு வேகா தான் இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா அந்த பிரச்சனைய அட்ரஸ் பண்ணி இனி அடுத்த பில்லு வரும்போது தான் மக்களுக்கு வந்து தெரியும். இது தொடருதா? இல்ல இதோட இந்த ஃபர்ஸ்ட் ஒரு தடவ மட்டும் இந்த மாரி ஆச்சா? இல்ல அந்த 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து உண்மையில வந்து பிராக்டிகலா இல்லன்னு தானே தெரியுது இதுல. 200 யூனிட் நம்மளுக்கு ஃப்ரீ குடுத்திருந்தா எல்லாத்துக்கும் கம்மி இல்ல ஆயிருக்கணும். ஆனா அதிகமா இருக்கு. அதாவது யூஸ் பண்ணதுக்கும் சேர்த்து கட்டுற மாரி தான் வந்திருக்கு. ஏதோ அந்த கணக்குல வந்து ஏதோ கோளாறு இருக்கு. அத வந்து அட்ரஸ் பண்ணி அது கரெக்ட் பண்ணி அடுத்த பில்லுல வந்து கரெக்ட் ஆச்சுன்னா மக்களுக்கு சந்தோஷப்படுவாங்க. ஆனா இல்ல. அது கரெக்ட் ஆகலன்னா எவ்ளோ அ ஒரு பர்டன் எடுத்துக்க முடியும்? மக்கள் தலையில வந்து அது ரொம்ப சிரமமான ஒரு கட்டணம் அது. மேம் இப்ப போன ஆட்சியில திமுக ஆட்சியில செய்யப்பட்ட பட்ஜெட்டுகள பார்க்கும்பொழுதும், அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில செய்யப்பட்ட அந்த தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டுகளுக்கும் என்ன வித்தியாசம் மேம்? இப்ப இருக்கக்கூடிய தாவேக்கா அரசுக்கும், அந்த ஆட்சிகள் செஞ்ச பட்ஜெட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இல்ல வித்தியாசம் என்னன்னாங்க, நெறைய எதிர்பார்ப்ப வந்து கூட்டி வச்சுட்டாங்க இவங்க. வந்து எல்லாமே மாறிரும், தலைகீழா மாறிரும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. அதுக்கேத்த மாரி லஞ்சம் வாங்கக்கூடாது. லஞ்சம் வாங்குனா வந்து சிவியரா ஆக்ஷன் எடுப்போம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வந்த மாரி இருந்துச்சு. பட் அது மட்டுமே வந்து போதுமானதாக இல்லை. இங்க வந்து நிர்வாகம் வந்து கரெக்ட்டா நடக்கணும் இல்லைங்களா? நிர்வாகம் வந்து கரெக்ட்டா நடக்கணும். மக்கள் தலையில வந்து மேலும் மேலும் சுமைய வந்து கூட்டக்கூடாது. அ இந்த மாரி அடிஷனல் பர்டன்ஸ் வந்து வரக்கூடாது. சிறு குறுக்கு வந்து எந்த மாரி ஒரு வழி கொண்டு போனா தொழில் வளரும். ஏன்னா, அந்த 1.5 ட்ரில்லியன் எக்கானமி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதாவது எப்படி சாத்தியம்? அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி வேணும். 2வது எங்களுக்கு வந்து எங்களோட பிரச்சனைகள் வந்து பல காலமா நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம். அதுக்கு உண்டான எந்த வழியுமே இல்ல. அத வந்து யாருமே அட்டெண்ட் பண்றதில்ல. எந்த அரசு வந்தாலும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட துறையா தான் சிறு குறு நிறுவனங்கள் வந்து இருக்கு. என்ன மாதிரியான பிரச்சனைகள ஃபேஸ் பண்றீங்க நீங்க? பிரச்சனைகள் நெறைய இருக்குங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டாக்ஸ் இந்த வேட்கால அதாவது 20 வருஷம் ஆன கணக்குகள எடுத்து வச்சுட்டு, அதுக்கு உண்டான ஃபைன் பெனல்டி போடுறாங்க. அது வந்து 300, 408% வந்து ஃபைன் அண்ட் பெனல்டி போடுறாங்க. ஸோ அது அது வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்கு வந்து சிறு குறு நிறுவனங்கள வந்து தள்ளிவிடுது. இவ்ளோ அதாவது ஃபைன் அண்ட் பெனல்டி மட்டும் 300, 408% அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிதமிஞ்சிய ஒரு சுமை. இன்னியும் வந்து அந்த 20 கால கணக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கும் நாங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி வேவ் ஆஃப் பண்ணுங்க. இல்லன்னா அட்லீஸ்ட் குறைப்பதற்கு உண்டான இது. இல்லன்னா இந்த ஃபைன் அண்ட் பெனல்டியாவது வேவ் பண்ணும் அப்படின்னு. ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஜெனுவினா இருக்கிற அம் நிறுவனங்கள வந்து நீங்க வந்து இப்படியெல்லாம் மிக அதிகமான ஃபைன் அண்ட் பெனல்டி போடக்கூடாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்ஸே இருக்குங்க. ஸோ ஆனாலும் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து அது வந்து கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம, மேலும் மேலும் சுமைய வந்து ஏத்திட்டே தான் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும். 2வது இபி நிலை கட்டணம். அது வந்து 360% வந்து அதிகமாயிருக்கு. அது ப்ரீவியஸ் கவர்மெண்ட்லயே நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம். அதுக்கும் இங்க வந்து எந்த ஸ் இதுவும் இல்ல.
அப்புறம் பீக் ஹவர் சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து கஷ்டம். இன்னும் அது வந்து ஒரு முறையா இல்ல. இனியும் வந்து அது நீக்குறாங்களா? இல்ல வச்சுக்க போறாங்களா? இல்ல திடீர்னு கொண்டு வர போறாங்களா? அதுவும் இல்ல. ஒரே ஒரு இது வந்து, இந்த அதிக கட்டணம் வந்து ஏத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து, ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு மூச்சு விடக்கூடிய ஒரு ஒரு சலுகை வந்து குடுத்திருக்கு. அவ்வளோதான். மத்தபடிக்கு இந்த நெறைய இந்த பிரச்சனைகள், அன்றாட பிரச்சனைகள் வந்து அ தீர்வு கொண்டு வர்றதுக்கு இந்த அரசு வந்து முயல வேண்டும். மேம் இப்ப கடன் தள்ளுபடி பத்தி இந்த பட்ஜெட்ல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? இப்ப ஒரு தொழில் வந்து சஸ்டெயின் பண்ணணும்னா, நீங்க எடுக்கக்கூடிய ஒரு லோன வந்து அவங்க வந்து வெய்வ் ஆஃப் பண்ணா தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த வாட்டி எதுவும் சொல்லியிருக்காங்களா? இல்ல, இல்ல. அந்த மாரிலாம் எதுவும் இல்லைங்க. லோன் வெய்வ் ஆஃப் பண்ணலனாலும் பரவால்ல. எங்களுக்கு கேப்பிட்டல் சப்சிடி அந்த மிஷினரி வாங்குறப்போ அளிக்கக்கூடிய சப்சிடி காலதாமதம் இல்லாமல் சரியா கரெக்ட்டா வந்து சேர்ந்தாலே, எங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். ஆனா அது வந்து கரெக்ட்டா வந்து சேரல. இப்ப டிஐஐசி போன்ற நிறுவனங்கள் வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் எல்லாம் தர்றாங்க. கரெக்ட்டா கட்டிட்டு இருந்தோம்னா, அந்த 3% வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் குடுக்குறாங்க. ஆனா அவங்க வந்து கரெக்ட்டான டைம்ல அது குடுக்காம, லோன் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டாங்க. அப்ப எப்ப போய் கிளைம் பண்றது? ஸோ அந்த மாரி நிலையில தான் இருந்துச்சு. ஆனா இப்ப கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் நெறைய பேருக்கு வந்து அந்த சப்சிடி இதெல்லாம் அமௌண்ட் எல்லாம் வந்து வரணும். அதுவே வந்து நிலுவையில இருக்குது. ஸோ அது அதே மாரி தான் டிஐசி மற்ற கேபிட்டல் சப்சிடிக்கும். அதுவும் கரெக்ட்டா வர்றதில்லைங்க. இதே போல இன்னும் பல்வேறு சிரமங்கள் இருக்குங்க. ரா மெட்டீரியல் பேங்க் கேட்டிருக்கோம். அது வந்து அதுக்கும் எந்த முயற்சியும் இல்ல. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்கோம். நெறைய தடவ கேட்டிருக்கோம். அதுக்கும் வந்து கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்லயும் ஒண்ணும் அதுக்காக அலாட் பண்ணல. வேற ஏதோ தென் மாவட்டங்களுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க. பட் கோவை போன்ற தொழில் நகரங்களுக்கு எதுவுமே இல்ல. ம். இந்த மாரி அப்புறம் ஜிஎஸ்டி பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து எங்கள வந்து அதாவது எங்களுக்கே வந்து காம்படிட்டிவா இருக்கிறதே வந்து ஒரு பெரிய சிரமமான ஒரு நிலை. இதுல வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து இவ்ளோ பிரஷர்ஸ் இருக்கும்போது, எல்லாருமே வந்து ஒரு அப்செட் ஆயி இப்ப தொழிலே பண்ண வேண்டாம். வேற ஏதாவது தொழிலுக்கு போய்க்கலாம். இல்லன்னா அ ஏதோ ரெண்டல் இன்கம் மாரி பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருக்காங்க. ஸோ அந்த தொழில் அப்படிங்கிறது சிறுக சிறுக நம்ம வந்து அழிஞ்சிட்டு தான் வருது. ஸோ சிறு குறு நிறுவனங்கள் வந்து இனி ஒரு இப்படியே போயிடுச்சுன்னா, இனி ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்ல நெறைய பேரு தொழிலே இல்லாம மூடிவிடும் அபாயம் தான் இருக்கு. அப்படி மூடும் பட்சத்துல வந்து வேலை வாய்ப்புகள் வந்து நம்ம தான் சிறு குறு தான் நெறைய வேலை வாய்ப்புகள் அளிக்கக்கூடிய நிறுவனங்கள். அது வந்து டோட்டலா ஒரு சோசியல் ப்ராப்ளமா உருவெடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இப்போ சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. சட்டப்பேரவையில பேசும்போது கூட சொல்லியிருந்தாரு. லஞ்சம் வாங்குறேன், கண்டிப்பா நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு ஒரு தொழில் முனைவரா, ஒரு தொழில தொடங்குறதுக்கோ, ஒரு தொழில நீடித்து நடத்துறதுக்கோ, இந்த மாதிரி எதுவும் தடைகள் இருக்கா? இப்ப தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதுல எதுவும் சேஞ்சஸ் இருக்கா? இல்ல அது ரொம்ப என்ன அதாவது டூ ஏர்லி டு சே. ஏன்னா இனியும் வந்து நாங்க அதுக்கு லஞ்சம் வந்து பரவலா வந்து அந்த மெசேஜ் ரீச் ஆயிருக்கு. யாரும் வந்து லஞ்சம் கேட்கறதுக்கு பயந்துக்கிறாங்க. அதெல்லாம் இருக்குங்க. அட் த சேம் டைம் வேலை நடக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கன்சர்ன். அதாவது லஞ்சமும் வாங்க மாட்டேன், வேலையும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தா சிரமம் தான். ஸோ இது 2மே பேலன்ஸ் ஆயி கொண்டு போனாங்கன்னா, நிர்வாகம் ஸ்பீடா நடந்ததுன்னா, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ தொழில்துறை அமைச்சர் வந்து பல்வேறு நாடுகளுக்கு பயணம் பண்றாங்க. பல்வேறு நிறுவனங்களுக்கு இங்க சென்னை போன்ற நகரங்கள்ல பார்க்குறாங்க. அந்த மாதிரி கோவைக்கு என்ன கொண்டு வந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? புதிய தொழில்கள் ஏதாவது உருவாக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? கோவைக்கு பெரிய நிறுவனங்கள் வந்தா நல்லா இருக்குங்க. இப்ப எங்களுக்கு எதுவுமே பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரி எதுவுமே இல்லைங்களே. ஸோ இது எல்லாருமே இங்க வந்து சுயம்புவா வந்தவங்க தான். ஸோ இன்னைக்கு வந்து சிரமமான காலகட்டத்துல இருக்கும் பட்சத்துல, சில பெரிய நிறுவனங்கள் இங்க வந்து செட் பண்ணா, அவங்களோட வெண்டாரா இல்ல அவங்க கொஞ்சம் பிசினஸ் குடுத்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா, இந்த சிறு குறு நிறுவனங்களுக்கு வந்து கொஞ்சம் அடுத்த நிலைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது வந்து நிறுவனங்கள் அங்க எல்லாமே சென்னை அந்த மாரி நகரங்கள் இல்லாம, இங்கேயே வந்து கொஞ்சம் இந்த லேண்ட் பேங்க் எல்லாம் குடுத்து, இங்கே செட் பண்ணாங்கன்னா,
எங்களை போன்ற சிறு குறு நிறுவனங்களுக்கு உதவியா இருக்கும். மேம் இப்போ இதில் பட்ஜெட்டில் ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க என்னென்னா, இப்போ ஹை பவர் லைன்ஸ் வந்து கோவையிலேருந்து அரியலூருக்கு கொண்டு போகிறதுக்காக ஒரு திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ ஒரு தொழில் முனைவோராக இந்த திட்டத்தை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஓகே. பெரிய நிறுவனங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாங்க. எங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கோம், வலியுறுத்தி இருக்கிறோம். அதுக்கு உண்டான தீர்வுகள் வந்து இதுவரைக்கும் வரல. ஸோ இன்னும் எங்களுக்கு ஆனா நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த ஆட்சி வந்து நெறைய சொல்லியிருக்காங்க. நெறைய சேஞ்சஸ் கொண்டு வருவோம். மாற்றத்துக்கு உண்டான வழி வரும் அப்படின்னு சொல்லியதுனால, எங்களுக்கு வந்து இன்னும் நம்பிக்கையா தான் இருக்கிறோம். இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு. சிறு குறு நிறுவனங்களுக்கு எந்த வகையிலாவது ஹெல்ப் பண்றது. வளர்ச்சிக்கு இல்ல ஒரு எக்ஸிபிஷன் போறோம். அந்த இப்போ ஒரு ஃபாரின் எக்ஸிபிஷன் அதுக்கு உண்டான ஒரு சலுகைகள். இந்த மாரி குடுத்தாங்கன்னா, எங்கனால அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு முடியும். இதெல்லாம் எதுவுமே குடுக்காம சுமைக்கு மேல சுமை குடுத்துட்டே இருந்தாங்கன்னா, எங்கனால ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் எங்கனால இந்த தொழில இழுத்து கொண்டு முடியும். அதுக்கப்புறம் எல்லாருமே இப்பவே எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப டெக்ஸ்டைல் மில் பார்த்தீங்கன்னா, மோர் தென் 600 மில்ஸ் வந்து இங்க கோவை மாவட்டத்த சுத்தி இருக்கிறதுல வந்து மூடியிருக்காங்க. ஸோ அதே போல தான் எல்லா தொழிலும். எதனால் மூடினாங்க? எல்லாம் இந்த மாரி காம்படிட்டிவா இருக்க முடியாம, நூல் விலையும், இந்த அ காட்டன் விலையும், லேபர் ப்ராப்ளமும், இந்த மாரி பல்வேறு பிரச்சனைகளுக்காக தாங்க. எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல சரி இனி நம்மனால முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு போய் க்ளோஸ் பண்றாங்க. ஆனா ஒவ்வொரு மில்லுலயும் இப்போ ஒரு 5 ஃப்ரேம் ஓடுற மில்லுல பார்த்தீங்கன்னா, 100 பேர் வேலை செய்வாங்க. அப்ப அந்த 100 பேரோட வேலை வாய்ப்பு வந்து இழந்துடுறோம் இல்லையா? ஸோ இந்த மாரி நெறைய இப்ப பம்ப்ஸ் அண்ட் மோட்டார்ஸ் அதுவும் அப்படிதான். குஜராத் வந்து நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட பிசினஸ் அடிபடுது. அவங்களுக்கு வந்து அவங்க கவர்மெண்ட் நெறைய சலுகைகள் குடுக்குறாங்க. எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. தொந்தரவு பண்ணாம இருக்காங்க. ஸோ இதனால எல்லாம் அங்க வந்து தொழில் செழிப்பா வந்துட்டு இருக்கு. அது வந்து நம்மள இங்க வந்து முடியறதில்ல. அப்போ என்ன ஆகும்னா, எல்லாம் இந்த மாரி க்ளோஸ் டவுன் பண்ணிட்டே வருவாங்க. இல்ல வேற ஏதாவது அ வருமானத்துக்கு வழி தேடிட்டு போயிருவாங்க. இத வந்து விட்டுருவாங்க. அப்போ தொழில் வந்து நலிவடையும் போது வேலை வாய்ப்புகளும் வந்து குறையும். ஸோ அது வந்து எப்படி ஒரு சோசியல் ப்ராப்ளமா உருவெடுக்கும். அத வந்து கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது பிற்காலத்துல கண்டிப்பா வரும். அதுக்கு இப்ப இருந்தே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இவங்களெல்லாம் வந்து சிறு குறு வந்து கொஞ்சம் தேத்தி விட்டாங்கன்னா, நாளடைவுல அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ம் உதவியா இருப்பாங்க கவர்மெண்ட்டுக்கே. மேம் இப்போ சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா, ஒரு தொழில் முனைவராக என்ன மெசேஜ் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்துங்க, அதிகாரிகளோ இல்ல அமைச்சர் அவர்களோ வந்து உட்கார்ந்து பேசணும். இந்த சிறு குறு ரெப்ரசன்டேட்டிவ் நெறைய பேர் இருக்காங்க. நெறைய சங்கங்கள் இருக்கு. பேசி என்னென்ன பிரச்சனை ஏன்னா ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கலாம். அப்ப வந்து உட்கார்ந்து பேசி அ எது பிரையாரிட்டி, எது ஃபர்ஸ்ட் பண்ணணும், எது பின்னாடி பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட்டும் இந்த நிறுவனங்களும் வந்து நெருக்கமாகணும். நெருக்கமாகும் பட்சத்துல தான் பேசி தீர்த்துக்க முடியும். ஸோ எது கவர்மெண்ட்னால முடியும், எது முடியாது அப்படின்னு எங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி வந்துச்சுன்னா, நாங்களும் அதுக்கேத்த மாரி மாற்றி அமைச்சுக்கிட்டு, தொழில் வளர்ச்சிக்கு என்ன வழி அப்படிங்கிறது வந்து நாங்களும் எங்களோட பெர்சனல் எஃபர்ட்ல நாங்களும் வந்து பண்ணுவோம். இப்ப எதுவுமே இல்லாம ஒரு தெளிவான ஒரு அணுகுமுறை இல்லாம இருக்கிறதுனால, பழையபடியே தான் நம்மளும் அதே லெவல் தான் கன்டின்யூ ஆகுது அப்படிங்கிற ஒரு ஐயம் வருது. ஆனாலும் இந்த சிஎம் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. பண்ணி குடுப்பாருன்னு நம்புறோம். ஸோ வரும் காலங்கள் அதுக்கு வந்து சரியான பதிலை சொல்லும். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க. மிக்க நன்றி மேம். நன்றி.